இதோட தலைப்பு என்னன்னா, பண கஷ்டத்தை போக்கி பணக்காரனாவது எப்படி. என்ன தலைப்பு? நல்லா இருக்குல்ல? டாபிக் நல்லா இருக்கா இல்லையா? கேட்கறக்கே நல்லா இருக்க. அல்லேலூயா. பண கஷ்டத்தை போக்கி பணக்காரனாக மாறுவது எப்படி? எத்தனை பேருக்கு ஆசை? நிறைக்குடம் தழும்பாது, நாங்க கையை தூக்க மாட்டோங்கிறீங்களா? அல்லேலூயா. யார் எத்தனை பேர் பணக்காரன் ஆகணும்னு ஆசை? ஆமென். ஆமா, இயேசு சுவாமி சொல்லியிருக்கார், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவருடைய பிள்ளைகள் நாமும் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஏன் நம்ம ஐஸ்வர்யவானா இல்ல? ஏமா இல்ல? நான் சரியில்லை. கரெக்டா? எங்க அப்பா ஐஸ்வர்யவானா இருக்கிறப்ப பிள்ளைய ஐஸ்வர்யவானா இல்ல. ஏன் இல்ல? சொல்லுங்கம்மா, ஏன் இல்ல? தெரியுதா தெரியலையா? உங்க அப்பா பணக்காரரு, ஆனா நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற. தப்பு எங்க இருக்கும்? நான் எங்க அப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா, நான் எங்க அப்பாக்கு கீழ்ப்படிந்து இருந்தா, நான் எங்க அப்பா சொல்றபடி கேட்டிருந்தா, எனக்கு அவருடைய ஆஸ்தி எல்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ல. அப்ப நான் கிடைக்கலன்னு யார் மேல தப்பு? என் மேலதான் தப்பு. அல்லேலூயா. அப்போ பண கஷ்டத்தை போக்கி பணக்காரனாக மாறுவது எப்படின்னா, முதலாவது உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றக்கூடிய வழியில ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அதுதான். என்ன தெரியுமா? காணிக்கையும் தசமபாகமும். இந்த காணிக்கை தசமபாகம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கை தசமபாகம் என்பது விதை நெல். என்னது? விதை நெல். இப்போ உங்களுக்கு 1 ஏக்கர் தோட்டம் இருக்கு, ஓகேவா? அந்த 1 ஏக்கர் தோட்டத்துக்கு ஏதாவது ஒரு விதையை நீங்க விதைச்சாதானே அறுக்க முடியும். ஒரு மூட்டை நெல்லை விதைக்கிற எத்தனை மூட்டை வரும்? 100 மூட்டை வருமா? ஒரு மூட்டை நீ விதைச்சாதான் எத்தனை மூட்டை வரும்? அந்த ஒரு மூட்டையை நீ விதைக்கல, என்ன வரும்? ஒன்றும் வராது. மழை வந்ததுன்னா உள்ள இருக்கிற ஏதாவது 1-2 மீறி இருக்கிறத வருமே தவிர வெள்ளாமை வராது. அப்படிதான் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்றால், உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் தேவன் கொடுக்கிறதை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எப்படி எல்லாம் விதைக்கிறோம் அப்படின்னா, லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு உரியது. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு உரியது. அது எப்படியானதா? பரிசுத்தமானது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. செலுத்தலாம் செலுத்தாம போலாம் நாங்க சொல்லல. அது யாருக்குரியதா? அல்லேலூயா. ஐயா, நீ கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு சட்டம், ஒழுங்கு. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா 10ல் 1 பங்கை நீ யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அது என்னது? பரிசுத்தமானது. இன்னொரு வசனம் சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறது பாவம். என்ன சொல்றாரு? பரிசுத்தமானதை விழுங்குகிறது பாவம், இல்லையா? இன்னொரு வசனம் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அப்ப நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஏன் கேட்கப்படல? நீ பரிசுத்தமானதை சாப்பிட்ட, அதனால உன் ஜெபம் மேல போகல. கரெக்டா? ஏன் போகல? அது அவருக்குரியதை நான் ஏமாத்திட்டேன். கரெக்டா? அவருக்குரியதை நீ கரெக்டா செலுத்தினா, அவர் உங்களுக்கு வானத்தின் பழகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்படிதான் சொல்லுது. என்ன சோதிச்சு பாருன்னு சொல்ற ஒரே ஒரு இடம் பைபிள்ல, மல்கியாவுல, இந்த சாப்டர்ல தான். நீ கொடு, நீ என்ன பண்ணு? கொடு. கொடுத்தா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? வானத்தின் பல கனிகளை திறந்து. எப்பேற்பட்ட செய்வன வச்சாலும் உனக்கு அது உனக்கு செயல்படாது. காரணம், நீ கர்த்தருக்கென்று விதைக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பல கனிகளை என்ன பண்ணுவாரா? திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று என்னை
சோதித்து பார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். எப்படி கொடுக்கணும் தசம பாகம்? 10. அது எப்படி 10 ஒரு பங்குனா எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நான் கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்கிட்ட நிறைய வராங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, பெருகலையே. ஏன் நான் சொல்லட்டா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு இப்ப பாருங்க. முதலாவது, இந்த காணிக்கையை கண்டிப்பா நீ செலுத்தணுமா? 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. காணிக்கை, தசமபாகம். புரியுதா? தசமபாகம் நீ கண்டிப்பா கொடுக்கணும், அது சட்டம். ஓகேவா? ஆனா காணிக்கை என்பது என்ன? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்படி காணிக்கை தசமாக எப்படி தெரியுமா செலுத்தணும்? ஒரு காரியம் பாருங்க, யார் என்ன சொன்னா? பைபிள் சொல்லி இருக்கா? சொல்லி இருக்கா? என்னம்மா நானும் சுயமா சொல்ற மாதிரி? நான் சத்தியமா சொல்லவே இல்லை. என் பைபிள் சொல்லுது, பாத்துக்கங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம், வேணாம், யாத்திராகமம் 36:3 படிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 36:3. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணித்தடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள். அப்போ இது எல்லாம் நீங்க கொடுக்கிற காணிக்கை எல்லாம் எதுக்காக? ஆண்டவருடைய திருப்பலிக்காக, என்னவாமா அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த காணிக்கையை நீங்க எவ்வளவு வேணாலும் செலுத்தலாம், ஆனா தசமமாக எப்படி கொடுக்கணும்? 10 ஒரு பங்கு கொடுக்கணுமா? ஓகே. ஆனா இது எப்படி நீ கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப பாருங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 2:12. முதல் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து, ஆமா போதும், நீ எதை கொடுக்கணும்? முதல். அதுதான் ஆசையிலலாம் முதல் பிள்ளை என்ன பண்ணிடுவாங்க? ஃபாதருக்கு விட்டுருவாங்க. முதல் பொண்ணு என்ன பண்ணிடுவாங்க? சிஸ்டருக்கு விட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்காரு, முதல் கனி யாருக்கு? ஆண்டவருக்கு. முதல் குழந்தைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துறேன்பாங்க, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யணும்னா முதல் கனி. இப்போ எப்படின்னா, ஏன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படல உங்க தசமபாகம், உங்க காணிக்கைனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கல. என்ன பண்ணுவேன் தெரியுமா? எல்லா செலவையும் முடிச்சிருவேன். மீதி இருக்கிறது என்ன பண்றது? 1000 ரூபாய் தசமபாகம் நானே எடுத்துருவேன். ஆனா முதல்ல எங்க போயிருச்சு? கடனாரனுக்கு போயிருச்சு, இஎம்ஐக்கு போச்சு. கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வட்டிக்காரன், கடன்காரன், கண்டுக்காரன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். கடைசி மிச்சம் மீதி 1000 ரூபாயை நீ யாரு கொடுக்குற? ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன் உனக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் நீ போட்டது உன் வாழ்க்கையில பெருகல? 50 ரூபாய் போட்டா நீ 500 ரூபாயா உன் காணிக்க மாறணும். தசமமாகும் மாறலன்னா ஏன் தப்புனா உங்க தப்பு. வந்த உடனே முதலில் கனியை பிரிச்சுடு. இன்னைக்கு காணிக்க வருதா, உன்னுடைய சேலரி வருதா, உடனே என்ன பண்ணிடணும்? 1000 ரூபாய் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? மொத்த செலவு பண்ணணும். அப்ப அது தீட்டு இல்ல, முதல் ஆண்டவருக்கு செலுத்துற. ஹல்லேலூயா. அப்ப அது அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய பக்தி, உங்க பயம், உங்களுக்கு ஆண்டவருக்கு முதல்ல செலுத்தணுங்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லும் பொழுது ஒரு என்ன சொல்றாங்க, நேரம் வந்து பெட்ரோல் போடணும்னா கூட சில்லறைய வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு அந்த 100 ரூபாயை எடுத்து வச்சுட்டு தசம பாகத்தை அப்புறம் தான் அந்த 400 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த பக்தி வரணும். 1000 ரூபாய் தானே, நான் எப்படி வேணா போடலாம்னா அங்கீகரிக்காது. நீ செலுத்துறது யார் தெரியுமா? நீ கொடுக்குற 1000 ரூபாயை வச்சு வாழ்றவர் என் தேவன் அல்ல. ஆனா நீங்க எவ்வளவு உண்மையாக, பரிசுத்தமாக, பக்தியோடு அதை செலுத்துறீங்கன்னு பார்க்க அதை ஆசீர்வதிக்கிறார். நீ கீழ்ப்படியறியான்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் நீ பிரிக்கணும். இன்னைக்கு காணிக்கை எடுத்துட்டு வராங்களா, நீ சம்பளம் வாங்கிட்டு வரியா, ஃபர்ஸ்ட் பங்கு என்ன பண்ணிடணும்?
பிரிச்சு. என்னுடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் தசமமாக காணிக்கை கொடுக்கணுமா? நானும் எனக்கு அதே பிரமாணம். ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவேன். வந்த உடனே என்ன பண்ணிடுவேன், என்னுடைய பைபிள்ல எப்பவுமே ஒரு கவர் இருக்கும், தசமமாக கவர். உடனே எடுத்து என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன். சேர்த்தி கூட இருக்கட்டும், பரவாயில்ல. சில்லறை இல்லையா, 50 ரூபாய் தான் வைக்கணுமா, 100 ரூபாய் இருக்கு, ஆண்டவரே நீங்க இன்னொரு 500 ரூபாய் கொடுப்பீங்க, 100 ரூபாயா வச்சாங்க. எப்படி ஐஸ்வர்யா? அல்லேலூயா. எனக்கு உண்மையாலுமே சாயந்தரத்துக்குள்ள இன்னொரு 500 வந்துடும். சரியா போச்சா? புரியலையா? அப்போ நான் எனக்கு ஒரு 500 ரூபாய் வருதுப்பா, 50 ரூபாய் தசமமாக கவருக்குள்ள வைக்கணும். என்கிட்ட 100 ரூபாய் நோட்டு இருக்கு, நான் சில்லறையை முடிக்கல, நான் பிழைய பண்றேன், நான் 100 ரூபாயா வைக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு எவ்வளவு திருப்பி தரணும்? 500 ரூபாய் தரணும். எவ்வளவு தரணும்? சரியா போச்சா? சாயந்தரத்துக்குள்ள எனக்கு 500 ரூபாய் வந்துருது. அல்லேலூயா. அப்போ ஏன் உங்க வரத்து ஆசீர்வதிக்கப்படல? ஏன் உனக்கு பற்றாக்குறை? ஏன் உனக்கு வறுமை? ஏன் எனக்கு 10 பையில காணாம போகுது? 10 நாள் இருக்குது, எனக்கு காசு இல்லை, மாச கடைசியில ட்ரை. ஏன் நீ சரியா செலுத்து, சரியா செலுத்து. நம்ம 2010 நான் வீட்டு கூட்டம் நடத்துறப்பவே இந்த சத்தியத்தை 2016 பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறேன், எழுதி வச்சிருக்கேன். 2016 வருஷம் இந்த சத்தியத்தை நான் பேசியிருக்கேன். ஒரு சகோதரர் அந்த கூட்டத்துக்கு வருவாருங்க, அந்த மில்லுல வேலை செஞ்சுட்டு 500 ரூபாய் கொண்டு ஓடி வருவார். நான் சொல்றாரு, பட்சமா 50 ரூபாய் தசமமாக இந்தாங்க, வீட்டுக்கு போனா செலவாயிரும், நீங்க தான் சொல்லி இருக்கீங்க. எனக்கு அவரு அப்படி பண்ணும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார். நான் வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு செலவு வந்துடும், இப்பயே கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அவர் அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து சாட்சி என்ன தெரியுமா சொன்னாரு, என்னுடைய வரத்துல நான் வாங்கிட்டு நேரா பாஸ்டர்மாட்ட கொண்டாந்து கொடுப்பேன், பிரதர் நீங்க எடுத்து வச்சு கூட கொடுக்கலாம்லன்னு சொல்லுவாங்க. இல்ல வீட்டுக்கு போனா அது வேற இருக்கா செலவாயிடும், நீங்க தான் முதல்ல எடுத்து கொடுக்கணும், நீங்களே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். என்னுடைய வீட்டுக்கு போனா திங்கள் செவ்வாயிலேயே பணம் பத்தாதுங்க. ஆனா இங்க கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாரம் முழுவதும் என் கையில 50 ரூபாயாவது கையில நிக்குதுங்க. அல்லேலூயா. எல்லா செலவு செய்யறோம், ஆனா கையில எப்படிதான் காசு நிக்குதுன்னு தெரியல. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிப்பா? நீங்க உண்மையா இருக்கியே, இத கரெக்டா கொடுக்கறியே, கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு, எடுக்க 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 எல்லா செலவும் போக மீதி துணிக்கை வைப்பார். அல்லேலூயா. எனக்கு பெருமைக்காக சொல்லல, நாம மகிமைக்காக சொல்றேன். எனக்கு எங்க அப்பா கொடுன்னா அப்படியே தூக்கி கொடுத்துருவேன். இப்ப இல்ல, நான் பஞ்சமா இருக்கிற காலத்துல, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு காலம் ஊழியத்துல, ஒரு முறை நானே ஊழியத்துல இப்பெல்லாம் 100 ரூபாய் ஈஸியா கொடுக்கறாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 10 ரூபாய் தான் கொடுப்பாங்க. பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாயா ஒவ்வொரு இதுல இருக்கும். ஒரு 4 வீடு. அப்ப எனக்கு வண்டி இல்லை, நடந்துதான் போய் ஊழியம் பண்ணேன். அப்படி போய் ஊழியம் பண்ணி 5 பேரு வீட்டுக்கு போயிட்டேன். 6வது வீட்டுக்கு போனோன்னு ஒரு 80 வயது தாய் நடுங்கி கொண்டு படுத்திருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு ஏதாவது நீ கொடுத்துருமான்னாரு. என்கிட்ட இன்னைக்கு வந்த காசு கொடுத்தாதான் நான் போய் வீட்டுல சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம். அப்ப நான் என்னுடைய வேதாகமத்தை திருப்புறேன், யாரெல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்களோ அது என்னல அது இருக்கிற அப்படியே எடுத்து, ஆண்டவரே நீ கொடுக்க சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபாய் வந்திருக்கும்னு நினைக்கிறப்போ அதை அப்படியே எடுத்து அந்த தாய்க்கு கொடுத்து, முதல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, இல்ல ஏதாவது மெடிசன் வாங்கிக்கிங்க, சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்கன்னா அப்படியே 150 ரூபாய் கொடுத்துட்டு வெறும் கையோட போறேங்க. வெறும் கையோட போறேன். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு போன காலையில எனக்கு குழம்பு செலவு கூட ஒண்ணுமே கிடையாது. நம்ப மாட்டீங்க, நான் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல ஒரு விசுவாசி வந்து நிக்கிறாரு. கஷ்டமா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம். போகும் பொழுது எனக்கு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு போனார். ஹல்லேலூயா. நான் கொடுத்தது ஒரு 150 ரூபாய். ஆனா அதை கொடுன்னு கொடுத்த பார்த்தீங்களா, எங்க அப்பா அதை திருப்பி எனக்கு சேர்த்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையானது, நான் ருசிச்சிருக்கேன், அதனால நான் அப்படி பேசுறேன். நான் உங்களுக்கு அதை தான் சொல்லி தரேன். நான் இது ஏன் அடிக்கடி பேச மாட்டேன்னா, எல்லா சபையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐல என்ன தெரியுமா சத்தியம், தசமபாகம் சத்தியம். அவ்வளோ பெரிய பணக்கார சபையில
ஆனா இங்க நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. எல்லாரும் மாதிரி நானும் பணம்னு சொல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த சாப்டர் நான் எடுக்கல, நான் தியானிச்சு கொண்டு வந்தது வேற. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, இங்க வந்து உட்கார்ந்தோன்னே இந்த சாப்டர் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஏதோ நீங்க கேட்டிருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில நான் கரெக்டா இருக்கனே, ஏன் என் வாழ்க்கையில பற்றாக்குறை, ஏன் என் வாழ்க்கையில வருவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கான பதிலை தான் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி எடுக்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து நீ கொடுத்தாதான் ஆசீர்வாதம். ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்ல, இல்லையா? அது யாருக்குரியதாமா? கர்த்தருக்குரியது. ரொம்ப அழகா சொல்ற. தசமமாக கொடுத்துட்டியா? இன்னைக்கு காணிக்க இது ரொம்ப ஸ்பெஷல். காணிக்கை எப்படி கொடுக்கலாம்? காணிக்கை எப்படி கொடுக்கலாம்? இந்த கை தெரியாம கொடுக்கலாம். ஓகே, எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? என்னுடைய சபையில முதல்ல பாத்தீங்கன்னா காணிக்கை பெட்டி வச்சிருப்போம். டமார் டிமீர் சவுண்ட் பயங்கரமா இருக்கும், கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம் கீழே ஒரு அந்த இந்த இது இருக்கு இல்லையா, தர்மாக்கோல் கட் பண்ணி உள்ள வச்சோம். ஏன்னா போடுற ₹1 ₹2 என்ன பண்ணக்கூடாது, அவங்க கொண்டாந்து போடுறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க போடுற காயின்ஸ் என்ன பண்ணும், டப்புன்னு சத்தம் கேட்கும், மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஆமா தானே, பாவம் அப்படின்னு அதை கூட என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உள்ள தர்மாக்கோல் வச்சிட்டோம். நீங்க ₹1 போட்டாலும் சரி, ₹2 போட்டாலும் சரி. அப்போ எப்படி கொடுக்கணும் காணிக்க? சத்தம் இல்லாம காணிக்க. கசங்கி போய் அது பரிதாபமா அந்த ₹10 நான் பார்க்க பாருங்க, ஐயோ இதுக்கு மேல தொட்டினா நான் கிழிச்சு போயிருவேன், அப்படி சுருட்டி அப்படி போடுறது இல்லையா? போய் பாருங்க கோவில் எல்லாம் அப்படியே என்ன பண்றான், புது நோட்டு போடுறான், ஆக்குதா இல்லையா? சரி, நீ அப்படி போடுறீங்க இல்ல, நான் சொல்ல வர பாருங்களேன் எப்படி போடணும்னு நான் சொல்றேன். ஏன்னா சொல்ல பைபிள் சொல்லு 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16:1-2. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்துதல் இராதபடிக்கு. ஆமாமா, ஒரு நிமிஷமா. அப்படி அதுல 1 கொரிந்தியர் 9 சொல்லுமா அதை படி. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எல்லாரும் எடுக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16 எடுத்துட்டீங்களா? ஓகே, இப்ப பாருங்க 2வது வசனம் படிங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக ஏதாகிலும் தன்னிடத்தில். அப்ப உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு நீங்க பாத்துக்கணும். ₹10 போடுறது உங்க கெப்பாசிட்டினா போடும், ₹100 போடுறது உங்க கெப்பாசிட்டினா நீங்க போடணும். யாருடைய தகுதி தெரியும், உங்க தகுதிக்கு தக்கதாக நீ என்ன பண்ணுவா போடணும். நான் சொன்னேன் இல்லையா, சென்னை பட்டணத்துக்கு போய் இருக்கிற புதுசுல நான் என்ன பண்ணேன், ஒரு அம்மா பிச்சை கேடுது. நான் வெளியில நின்றுட்டு இருக்கிறப்ப ₹5 காயினை கொடுத்தேன். நம்ம திருப்பி கொடுத்துருச்சு. ₹5 காயின் கொடுத்தோட என்ன பண்ணிருச்சு, உண்மை நடந்தது, திருப்பி கொடுத்துருச்சு. நான் சொன்னேன், ஏம்மா ₹5 கொடுத்துருக்க, ₹10 கம்மியா வாங்க முடியாது. அல்லேலூயா. இது வேற அவங்க ஸ்கேனிங் எல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா, பிச்சை எடுக்கிறவங்க. ஏன்னா எல்லாரும் ஜிபே, பிரச்சனை இல்லை, ஜிபே இருக்குங்கிறா. நான் சொன்னேன், காசு சில்லறை இல்லைம்மா, பரவாயில்ல நான் ஜிபே வச்சிருக்கேன். எவ்வளவு பத்தியா? அப்போ அவங்க நம்மளை குறிச்சு ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு ₹10 கம்மியா போடுறவன் என்னை விட கீழே இருக்கிறவன் அவன் வச்சிருக்கான். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் தன் நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி போடு. எப்படி போடணும்? உண்மையாலுமே எனக்கு ₹5 தான் போட முடியும், போடு. ₹50 தான் போடணுமா, போடு. ஆனா என்ன பண்ணணும், வரவுக்கு தக்கதாக. உங்க கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும், போடுங்க, எனக்கு தெரியாது. அடுத்தது அது எப்படி போடணும்னு சொன்னார் தெரியுமா? மூக்க சிந்திக்கிட்டே போடக்கூடாது. பாஸ்டமா வேற சொல்லிட்டாங்க, சத்தியம். ஐயோ ₹100 போகுது, நாளைக்கு குடும்பம்
குறையுது அப்படின்னு நீ அழுதுட்டே போடாத. எப்படி சொல்றாரு தெரியுமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுது. 9வது வசனம். 1 நாளாகமம் 29:9 மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணுமா? சந்தோஷமா கொடுக்கணும். கொடுக்கறதுல சந்தோஷம் வருமா? வராதா? நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எப்படி சந்தோஷமா கொடுக்கிறது? கொடுத்தா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ யாருக்கு கொடுக்கிற? நிறைய சிஎஸ்ஐ காரங்க என்கிட்ட வருவாங்க. கஷ்டமா அவங்களுக்கு நிறைய வருது. நான் சொன்னேன், யாருக்கு கொடுக்கிற? நீ அங்க இருக்கிற பிலீவர்ஸ் கொடுக்கறியா? இல்ல, யாரு கொடுக்கிற? கர்த்தருக்கு கொடுக்கிற. அத செலுத்து. வாங்குறவன் காண்டவர்ட்ட கணக்கு கொடுத்து போட்டோம். நீ என்ன பண்ணு? கர்த்தருக்கு செலுத்த, கர்த்தருடைய ஊழியத்துக்கு செலுத்துற. அவ்வளவுதான். அதை பயன்படுத்துறவன் கணக்கு கொடுத்துட்டு போற. நமக்கு என்ன? புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு அம்மா எப்படி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க? மனப்பூர்வமாய் கொடு. நீ கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அப்படி நீ சந்தோஷமா கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராமா? உன்னுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் என்ன பண்ணுவோம்? செலுத்தணும். காணிக்கை ஏன் செலுத்த வேண்டும் அப்படின்னா, ஆலயத்தின் தேவைகளுக்காக, அவருடைய பண்டக சாலைக்கு நீ கொண்டு வரணுங்கிறாரு. யாருடைய தேவைக்காக? ஆலயத்தின் தேவைகளுக்காக. இன்னைக்கு நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? நீங்க கூப்பிட்டா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். உங்க வீட்டுக்கு விசிட்டிங் வரேன். நல்லது கெட்டதுக்கு கூட இருக்கு. எல்லாத்துலயும் கூட இருக்கேன். அப்ப எனக்கு யார் சம்பளம் கொடுப்பா? யார் கொடுப்பா? ஏசப்பா வானத்துல இருந்து டமார்னு ஒரு இது போடுவாரா? தங்க கட்டிக்கு போடுவாரு இல்ல? எப்படி கொடுப்பாரு? அப்போ நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் யாருடைய சம்பளம்? லேவியனுடைய சம்பளம். எத்தனை பேர் கரெக்டா எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? ஐயோ பாஸ்டர், நான் ஏத்தோடு அவன் சர்ச்சுக்கே வர்றது இல்ல. ஐயோ ஆண்டி, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? 12:30. ஆனா சம்பளம் கொடுக்கிறோமா? ஆனா இங்க வந்து கேட்பீங்க, எங்க முதலாளி எனக்கு சரியாவே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ முதல்ல இங்க சம்பளம் கொடுத்தாதான் உனக்கு உன் முதலாளி சம்பளம் கொடுப்பான். ஆமாவா இல்லையா? அப்ப தப்பு எங்க இருக்கு? நான் கரெக்டா இருந்தா என் முதலாளி கரெக்டா இருப்பார். என் முதலாளி கரெக்டா இருந்தா உன் முதலாளி கரெக்டா இருப்பார். அல்லேலூயா. அப்போ தப்பு எங்க இருக்கு? இப்ப எல்லாருடைய கூட்டு இது எங்க இருக்கு? நம்ம கரெக்டா இல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பண்டக சாலைக்கு வேணுமா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. உலகம் முழுவதும் அது. நான் கொடுக்கிற 100 ரூபாயில தான் அவர் பொழைச்சிருவாரா? அட, நீ எப்படி கீழ்ப்படியன்னு பாக்குற? உன் காசு ஒரு பெருசு கிடையாது. நீ ஒபே. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு இப்ப நான் கொடுக்கிற 1000 ரூபாய் அவருக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா நான் கீழ்ப்படியறான்னு பாக்குறாரு பத்தியா? அதுதான் அவர் பாக்குறாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யறாரு? எங்க எதுக்காக கொண்டு வரணுமா? பண்டக சாலைக்கு. மல்கியா 3:10 சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க. என்ன உண்டாயிருக்க? ஆகாரம் உண்டாயிருக்க தசமமாக எல்லாம் எங்க கொண்டு வரணும்? பண்டக சாலைக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்க கொடுக்கிற எல்லா காணிக்கையும் பாருங்க. ஒரே ஒரு இது படிங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்களேன். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். இப்போ ஆண்டவர் 12 கோத்திரத்திற்கு பிரிக்கிறாரு. எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஆடு மாடு இடம் எல்லாம் பங்கிட்டாரு. லேவியனுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, உனக்குரியதை நானே தரேன். என்ன சொல்லிட்டாரு? நானே தரேன்ட்டாரு. என்ன தரேன்? நீ என்னுடைய வேலையை செய்யறதுனால மத்த 11 கோத்திரத்துக்காரன் கொண்டு வர்ற முதல் காணிக்கையை உனக்கு சம்பளம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப லேவியனுடைய சம்பளம் என்னது? தசமபாகமும் காணிக்கையும். அல்லேலூயா. அப்ப நீ அதை கொடுக்கலைனா நீ என்னவா செஞ்சுட்ட? பாவம் செஞ்சுட்ட. சரியா? அப்போ என் சம்பளத்தை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கையில கையை உயர்த்திடுங்க. இப்ப கையை உயர்த்து. ஒருத்தர் உயர்த்திட்டார்.
எனக்கு சம்பளம் கொடுக்காதவர்கள் எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாருமே தூக்குறாண்டி, யாருமே என்ன ப்ராப்பரா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. ஆனாலும் உங்களுக்காக நான் பரிந்து பேசிக்கொண்டுதான் இருக்கேன் இல்லையா? அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, நீங்க கொடுக்கல, ஏதோ ஒரு காகத்தை அனுப்பி என்னை போஷித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே போஷிக்கிட்டு பாஸ்டர் வாங்குறீங்களா? இல்ல, காகம் நின்று மாட்டிருக்குது. அதான் இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இல்லையா? ஒரு வகையில எனக்கும் தப்பு இருக்கு, ஏன் தப்பு இருக்கு, நான் என்ன பண்ணல, உங்களை இந்த சத்தியத்தை சொல்லல, அது என் மேல கூட தப்பு தான் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு காகங்கள் நிறைய காகம் போட்டுட்டு இருந்தாரு கொண்டாந்து கேரியா தாட்டங்கரையில. இப்ப என்ன ஆகுது? ஆமா, வராம போயிருமோ? வராம இருக்காது. ஆனா உங்களுக்கு என்ன செய்யறாரு, இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, காணிக்கை எல்லாம் கொடுத்துட்டீங்க, தசமமாக கரெக்டா கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு என்ன பாஸ்டமா, உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு. எப்படி உங்களுக்கு சம்பளம், எங்களுக்கு இப்ப சொல்றேன். 2 கொரிந்தியர் 9:7-8. 2 கொரிந்தியர் 9:7-8 படிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் அல்லேலூயா. ஐயா, என்னவா இருப்பாரா? பிரியமாய் இருப்பார். இப்ப நீங்க ஒரு பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? அப்ப ஆண்டவர் உங்க மேல பிரியமாய் இருக்கிற வழி என்ன? நீ உற்சாகமா கொடுத்தா உன் மேல பிரியமா இருப்பார். நான் கொடுக்க மாட்டேன், 1000 ஸ்தோத்திர பலி சொல்றேன் சிஸ்டர், ஆண்டவர் கேட்கவே மாட்டார். படுவாங்க பாஸ்டர் மாத்தி சம்பளத்தை கட் பண்ணிட்டு 1000 ஸ்தோத்திர பலி கேட்பாரா? கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாரு, நீ உற்சாகமா கொடுத்ததுனால யார் பிரியமா இருக்கா? பாஸ்டர் பிரியமா இல்ல, யாரு? அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கொடுக்கிற, பாஸ்டர்மாக்கு இல்ல. நீ கொடுத்ததுக்கு யார் பிரியப்படுறா? என் பிள்ளைக்கு கரெக்டா அவங்க சம்பளம் கொடுத்துட்டாங்கயா, என் பிள்ளை எனக்கு பிரியமானவ. ஆண்டவர் உங்க மேல என்னவா இருப்பாரு? பிரியமாய் இருக்கிறார். பிரியமாய் இருந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யறாரு? படிங்க தொடர்ந்து. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாகும்படி சகலவித நற்கிரியைகளையும் ஆமென் என்ன செய்வாராமா? சகலவித சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. சம்பூர்ணம்னா என்ன? ஃபுல்ஃபில். எல்லாத்துலயும் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், பலன் இருக்கும், எல்லாம் ஒண்ணும் குறை இருக்காது. அந்த தோசை அப்படியே அப்படி திருப்பு. ஏன் குறை? ஏமா குறை? ஏன் வாழ்க்கை சம்பூர்ணமான ஆசீர்வாதம் பெறல? ஏன் பெறல சொல்லுங்களேன். தெரியல, கொடுக்கல, தெரியல, கொடுக்கல, கர்த்தர் பிரியமா இல்ல, அதனால சம்பூர்ணமா கிடைக்கல. இதுதான் லாஜிக். நான் சம்பூர்ணமா மனப்பூர்வமா கொடுத்தா கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பார். கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தா என் வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. சம்பூர்ண ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதோட கூட அவர் என்ன செய்கிறார்? சகலவித கிருபையையும் பெருக செய்வார். அடுத்த வசனம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, நீ கரெக்ட்டா விதைச்சீனா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாராமா? என்னென்ன கொடுப்பாரு? உனக்கு விதைக்கிறதுக்கு என்ன கொடுப்பாரா? விதை கொடுப்பாரு. விதையை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அதை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. விதைக்கிறதுக்கு விதையையும் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாரா? பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்போ? சத்தமா சொல்லுங்க. நீ கொடுத்தா விதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க கொடுத்தா உங்களுக்கு கையில என்ன வருது? விதை நெல் வருது. விதை நெல் மாத்திரமல்ல, விளைச்சலையும் அவர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. புரியுதா? இப்ப யாருக்கு தசமபாகம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. ஓகே. இப்ப தசமபாகத்துல நிறைய பேர்
என்னன்னா, இப்ப நான் 2000 ரூபாய் தசமமாக வச்சிருக்கேன். 2000 ரூபாயும் பாஸ்டமா கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க? அதிகமா இல்ல? ஜீசஸ் கால்ஸ் பாவம் சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 500. ஆமாவா இல்லையா? அந்த பாஸ்டர் ஒருத்தர் மாசம் மாசம் என் வீட்டுக்கு வருவார். அந்த பாஸ்டருக்கு ஒரு 500. சூப்பர்ல. ஆனா சமைக்க எங்க வர? நீங்க. ஐயோ 12 மணிக்கு ஐயோ பாஸ்டர்மா வயிறு வலி தாங்க முடியல. ஏன் எங்க நடப்படி அங்க கூப்பிட்டு பேச வேண்டியதானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு வயிற்று வலியும் பாஸ்டர்மா தேவை. ஆனா தசமமாக எங்க போகுது? அங்கங்க. பிரிக்க கூடாது. தசமமாக என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. அது கர்த்தருக்குரியது. ஆனா எதை கொடுக்கலாம்? காணிக்கை நீ எவ்வளவு வேணா கொடுக்கலாம். எந்த பங்குல இருந்து மீதி 9 பங்கு இருக்கா, அதுல நீ எவ்வளவு வேணா கொடு, எவ்வளவு வேணா கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப முதல்ல நீ காணிக்கை கொடுத்தவங்க மேல என்ன பண்ணுவாரு? பிரியமா இருப்பார். இரண்டாவது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? விதை நெல்லை கொடுப்பார். மூன்றாவது விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் மல்கியா 3:10 சொல்றாரு, வானத்தின் பழங்கனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ எப்படி நீ பிரிக்கணும்னு சொன்ன? நான் ஃபர்ஸ்ட் பங்கு எடுத்து அனுப்பணும்னு சொன்ன. அவனவன் தன் உங்களுடைய கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இல்லையா கொடுக்கணும்னு சொன்ன. காணிக்கை தசமமாக கொடுக்கணும். தசமமாக கம்பல்சரி. காணிக்கை உங்க மனசுல நியமித்தபடி கொடுக்கலான்ட்டு இல்லையா? இப்ப அதை எப்படி கொடுக்கணும்னு சொன்ன. கொடுத்தா என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் பிரியமாய் இருப்பார். விதைக்கிறதுக்கு விதையை கொடுப்பார். விதையை கொடுத்துட்டு விட்டுற மாட்டார். விளைச்சலை பெருக செய்வார். நீங்க வானத்தின் பழகனியை திறந்து இடம் கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. ஓகே, இப்ப நான் காணிக்கையும் தசமபாகமும் கவர்ல வச்சு இல்ல இந்த பையில போடுறேன். யார் பாக்குறா? ஒரு வசனம் படிங்க. யார் இந்த வேலையை கவனிக்கிறா? நீ கொடுக்கிற தசமபாக காணிக்கை யார் பாக்குறா? மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசியுங்கள். யார் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. ஆமென். யாருடைய வேலை? யாரு? ஏசப்பா உட்கார்ந்து பாக்குறாரு. நீ பையில போடுற காசையும் கவர்ல போடுற காசையும் யார் பாக்குறாரோ? நான் பார்க்கல. கசக்கி நூடுல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுருட்டி 10 ரூபாயை போட்டாலும் யார் பாக்குறா? அந்த பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ என்ன பண்ண ஆண்டவருக்குரியது. என்னுடைய வீட்டுக்கு எந்த ஊழியக்காரங்க எப்ப வந்தாலும் சரி காணிக்க குடுக்காம நான் அனுப்பின சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. எங்கேயாவது இருந்தா கூட இல்லாத காலத்துல கூட எடுத்து என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஏன்னா ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்க. அப்போ யார் அதை பாக்குறா? நீங்க போடுற காணிக்கையும் நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தை யார் பாக்குறா? ஏசப்பா பாக்குறாரு. உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியலன்னா இனியாவது தப்பு பண்ணி இருந்தா இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு குறை. ஏன் உங்க கையில பத்தலா இருக்கு? பத்தல. ஐஸ்வர்யா சம்பந்தனுடைய பிள்ளை நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? பத்தாம இருக்க காரணம் என்னன்னா, நான் சரியில்லை, நான் சரியா கொடுக்கல, நான் சரியா விதைக்கல. கர்த்தர் பாக்குறாருங்கிற பயம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு நான் இப்பவே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு தெரியல, நீ பேச மாட்டேங்கிற, பேசு. பேசுறாரு. அடுத்தது இந்த காணிக்கைக்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை அவர் கவனிக்கிறார். வாங்கி கொண்டே இருப்பதை விட கொடுப்பது நலம்னு சொல்றாரு. எபிரேயர் 11:4 படிங்களேன். நீ கொடுத்தா இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்ற. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, நீ கரெக்ட்டா செலுத்தினா கர்த்தர் உன்னை பார்த்து என்னன்னு சொல்வாரா? ஹல்லேலூயா. அப்ப எப்படி கொடுத்தாவே நீ நீதிமானாயிர? ஏன் கொடுக்கற? கொடுக்கற சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நீ நீதிமான்.
அவர் எனக்கு கொடுக்கிற ரிவார்ட் பண்ணுங்க, நான் நீதிமான், என் பிள்ளை சொன்ன மாதிரி கரெக்டா செய்யறாளே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை பார்த்து என்ன பண்றாரு, நீதிமான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறாரு. பாஸ்டர் நீதிமான்னு சொல்லல, பக்கத்துல இருக்கவங்க சொல்லல, யார் சொல்றா, கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய சபையில 2010-11 நினைக்கிறேன், ஒரு ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸ். அந்த சபையில அந்த நேரத்தில் ஒரு டிப்டாப்பான ஒரு ஆசாமி வந்தார். வந்துட்டு பிரேயர் முடிஞ்சது, எல்லாரும் கவர் கொடுக்கிறார், அவரும் கவர் கொடுத்தார். கை வச்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, தசமபாகம். நான் வாங்கல. ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை. நான் பிசினஸ் ரீதியா எல்லா பக்கம் சுற்றுவேன். முதல் வாரம் எங்க இருக்கணும் அங்க போய் கம்யூனியன் எடுத்து என் காசை கொடுப்பேன், தசமபாகம். நான் சொன்னேன், ஐயா நான் தசமபாகம் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டீங்க? நீ எங்க கம்யூனியன் எடுக்கிறையோ, நீ எங்க சபைக்கு போறையோ, அங்க அந்த ஊழியனுடைய சம்பளம். ஆமாவா இல்லையா? அது நான் வாங்கல, நான் ஒரு சீட்டிங். அடுத்தவன் சம்பளத்தை நான் ஏமாத்தி வாங்குறேன், நான் வாங்க மாட்டேன். அவருக்கு பயங்கர கோபம். என்னமா நீ? அப்ப அவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். என்ன நீ? நான் எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுவதும் சுத்துகிறேன், என்னுடைய காணிக்க கவரை பார்த்தா 2 தடவை 3 தடவை ஜெபம் பண்ணுவாங்க, நீ என்னடா இப்படி சொல்லிட்டேன்? கோபப்பட்டார். நான் சொன்னேன், ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்தோடனே அவருக்கு இந்த சத்தியத்தை சொன்னேன், ஐயா இது உங்க ஊழியனுடைய சம்பளம், நான் வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கக்கூடாதுங்கய்யா, நீங்க கொடுத்தா இது காணிக்கையா போகும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது, எனக்கு சத்தியம் தெரியும், நான் வாங்க மாட்டேன், நான் குற்றவாளி ஆயிடுவேன். அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு, மகளே இத்தனை இடத்துக்கு போனேன், எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்க கிட்ட எல்லாம் நான் காணிக்க கவர் கொடுத்தேன், இந்த சத்தியத்தை ஒரு ஆள் கூட எனக்கு சொல்லல. ஆனா சின்ன பிள்ளை நீ எனக்கு இன்னைக்கு சொல்லி புரிய வச்ச, பரவாயில்ல, இது காணிக்கையா கூட இருக்கட்டும், நான் தசம பாகத்துக்கு அடுத்த மாசத்துல வந்து கரெக்டா செலுத்திடுறேன். இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த காணிக்கையா கூட நீ வச்சுக்கோ. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, ஒரு சத்தியம் நமக்கு நேரம் வந்த பிறகு திரும்ப அந்த தப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த சத்தியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் தசமமாக காணிக்கையில உண்மை இல்லைன்னா கர்த்தர் என் வரத்தையும் அடைத்துடுவார், பத்தாம போயிடும். இதை நான் அனுபவிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதை நான் சொல்லணுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரல. ஆனா ஆவியானவர் ஏன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஒரு சமயம் நீங்க ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, நல்லா தானே ஜோம் பண்றேன், நல்ல ஊழியம் பண்றேனே, நல்ல பிரியமா இருக்கிறனே, ஆனா வருமானம் மட்டும் பத்தலையே, நான் கீழேயே இருக்கனே, ஒரு மேலே வரவே இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லையே, ஒரு பொருளாதாரத்துல மேன்மை அடையலையேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விதைக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்காக நம்ம கொடுக்கிறோம்? தேவனுக்காக கொடுக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். கர்த்தர் விடுவாரா? விடவே மாட்டார். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொடுத்து ருசிக்க கத்துக்கணும். உங்க பொருளாதாரம் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கீழே போயிடக்கூடாது. நீங்க மேலானவர்களாகவே வரணும். நீங்க கொடுக்க கொடுக்க பாருங்க, உங்க கையில குறையவே குறையாது. நீ தசமமாக கொடுக்காம நீ வறுமையில இருந்தியா, கொடுத்து பார், கர்த்தர் உங்களுடைய அந்த நீரூற்றை போல உங்க வருமானத்தை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மையும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் விரும்பிவிட்டார். அல்லேலூயா. அதுக்குண்டான ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டார். இதுக்கப்புறமும் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பது யாருடைய கையில இருக்கு? உங்க கையில. எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனா அந்த ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்கல, நான் ஏன் வறுமையில இருக்கேன்னு பல நேரம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் மேல இவ்வளோ தப்பு இருக்குப்பா. நான் மனுஷனுக்காக அல்ல, நீங்க எனக்கு கொடுத்திருக்க பிரமாணத்திற்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அதற்கு என்னை தகுதி உள்ள பிள்ளையா நான் மாற்றுகிறேன்.
தசமபாகம்னா என்ன, காணிக்கைனா என்ன எனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இதை நான் இனிமே கரெக்டா நான் ஃபாலோ பண்ணணும் கர்த்தாவே. மனப்பூர்வமா கொடுக்கணும். முதல்ல பிரிச்சிடணும். நான் இந்த ஃபார்முலா உண்மையா நிறைய எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்ததுல இருந்து முதல் பங்கை தேவனுக்காக கொடுக்க போறேன். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்க போறீங்க. சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்ப போறீங்க. எனக்கு விதையையும் கொடுத்து விளைச்சலையும் பெருக செய்ய போறீங்க. வானத்தின் பழகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. நான் எப்படி செலுத்துறேங்கிறத நீங்க தான் என்னை பாக்குறீங்கப்பா. நான் போடுற காணிக்க, நான் கொடுக்கிற தசமபாகத்தை நீங்க பாக்குறீங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு பக்தியோடு பயத்தோடு நான் ஆண்டவருக்கு செலுத்தல சுவாமி. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க காணிக்கை தசமபாகத்தை கரெக்டா செலுத்தினா நீங்க எங்களை பார்த்து சொல்றது நீ நீதிமான் என்று சாட்சின்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. இதுவரையும் இது தெரியாம போயிட்டு ஆண்டவரே, நான் கொடுக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க சுவாமி. கேட்ட சத்தியத்திற்கு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கால் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி.